ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய குடும்பத்தை கடவுளுக்கு ஏற்ற விதமாக வழி நடத்துபவனாக இருக்க வேண்டும். இது எந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, திருச்சபை வழி நடத்துவதற்கு பவுலடியார் அவரை எல்லா திருச்சபையில் இருந்து பார்க்க முடியாது. எனவே அவர் திருச்சபைக்கு சில பணியாளர்களை நியமிக்கிறார், ஊழியக்காரர்களை நியமிக்கிறார். நான் இங்கே இருப்பேன், அதுக்கடுத்து அங்கே நான் போதிக்க போவேன், இந்த திருச்சபை யார் பார்த்துக்கிறது? சரி வாங்க, நீங்கள் இந்த திருச்சபை பார்த்துக்குங்க, இந்த திருச்சபை வழி நடத்துங்க, ஒரு ஊழியம் செய்யுங்க, ஒரு ஊழியக்காரனாக இருந்து இந்த திருச்சபை பார்த்துங்க என்று திருச்சபையினுடைய பணியாளர்களை ஊழியக்காரர்களை அழைத்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பகுதி இது. அப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு? நீ திருச்சபைக்கு ஊழியம் செய்ய போகிற, திருச்சபைக்கு ஊழியம் செய்ய போகிற நீ எப்படி இருக்கணும்? நீ முதல்ல உன் குடும்பத்தை கடவுளுடைய வழியில் வழி நடத்துபவனாக இருக்க வேண்டும். அப்போ உன் குடும்பம் கடவுளுடைய குடும்பமாக வழி நடத்தக்கூடிய தலைவனாக இருக்க வேணும். உன் குடும்பத்தையும் உன்னால் கவனிக்க முடியல, உன் குடும்பத்தையும் உன்னால் வழி நடத்த முடியல, உன் குடும்பத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்கிற, உன் குடும்பத்திலேயும் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற என்றால் திருச்சபையை நீ வழி நடத்துவதற்கு முடியாது, நீ ஊழியக்காரனாக இருக்க முடியாது. முதல் செய்தி. ரெண்டாவது, நீ மக்களை வழிநடத்தக்கூடியவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கொடாதவராய் இருக்க வேண்டும். திருச்சபைக்கு முன்மாதிரியாக இருக்கணும். மக்கள் உன்னை பார்த்து நீ திருச்சபையினுடைய ஊழியன், நீ கடவுளுடைய ஊழியம் செய்யக்கூடியவன் என்று மக்கள் உன்னை பார்த்து சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய நடத்தை மக்கள் பார்த்து பெருமைப்படக்கூடிய அவரை போல நான் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நீ திருச்சபைக்கு ஊழியம் செய்ய வர வேண்டும். குடிக்காரனாக இருக்கக்கூடாது. வன்முறைக்கு, சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் தீய வார்த்தைகள், எப்போ பார்த்தாலும் அடிதடி, எப்போ பார்த்தாலும் கோப வெறி, பழி வாங்கணும், அப்படிப்பட்டவர்கள் திருச்சபையினுடைய ஊழியத்தை செய்ய இயலாது.